வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க மகதி ஹசனுக்கு வழங்கிய அல் ஜசீரா பேட்டி மிக முக்கியமாக எல்லா இடங்களிலும் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. ஹெட் டு ஹெட் பேட்டியிலே போர்க்குற்றவாளிகளை பாதுகாக்கவில்லை என மறுத்ததன் மூலம், சவேந்திர சில்வா மீண்டும் நியமித்ததை ஆதரித்ததன் மூலமும், ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டமை குறித்து பதிலளிக்க மறுத்ததன் மூலமும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் வைத்து பார்வையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாகி ஆக்கியிருக்கின்றார் என்று இங்கே லண்டனில் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க எல்லாராலும் அறியப்பட்டவர். ஆக்ஸ்போர்டில் இங்கே யூனிவர்சிட்டியில் படித்தவர். மகதிஹசனும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே படித்தவர். ஆகவே ஏற்கனவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே அது தொடர்பான பேட்டிகள் மற்றும் முக்கியமான சந்திப்புகள் போன்ற விடயங்களை தொலைக்காட்சிக்காகவும் தன்னுடைய யூடியூபுக்காகவும் மகதிஹசன் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார். இது அல் ஜசீராவுக்காக எடுக்கப்பட்ட ஹெட் டு ஹெட் பேட்டி. இதுல முக்கியமான விஷயம் என்னவெனில், ரணில் விக்ரம சரி ஒருவரை பேட்டி எடுக்கும் பொழுது இப்படியான விஷயங்கள் வரும். ஆகவே ரணில் விக்ரமசிங்க துணிந்து மகதிஹாசனிடம் இந்த பேட்டிக்கு ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம். ஏன்னா மகதிஹாசனை பற்றி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்கனவே தெரியும். இதுல முக்கியமான விஷயம், அந்த பேட்டியில நாங்கள் பொதுவா பார்த்தால் யுத்த குற்றங்கள், அரசாங்க ஊழல்கள், 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசாங்கம் நம்பகத்தன்மையான விதத்திலே விசாரணைகள் முன்னெடுக்க தவறியமை குறித்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாதவராக ரணில் விக்ரமசிங்க காணப்பட்டார். என்னன்னா மகதிஹாசன் என்னன்னா அவருடைய பேட்டி ஸ்டைல் இப்படித்தான் இருக்கும். உலகளாவிய ரீதியில அவரை பற்றி எல்லோருக்குமே தெரியும். ஆகவே இந்த பேட்டி கிட்டத்தட்ட 58 நிமிஷம் நடந்த பேட்டி. இதுல முதல் 8 நிமிஷத்திலேயே ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங்க புகழ்ந்திருக்கிறார். நீங்க நாட்டை அபிவிருத்தி செய்தவர், இந்த பிரச்சனைகள் இருந்து நாட்டை நிமிர்த்தியவர், பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் சொல்லி கொண்டு அதற்கு பிறகுதான் ஒரு 8 நிமிஷத்துக்கு பிறகுதான் அந்த பேட்டியில இருந்து நான் போய்விடுவேன் என்று கூட ரணில் விக்ரமசிங்க சொன்னார். யுத்த குற்றங்களில தனக்குள்ள தொடர்புகள் மற்றும் யுத்த குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்க மறுத்துட்டார். தமிழர்களுக்கு எதிரான யுத்த குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கு ரணில் விக்ரமசிங்க தவறியமை குறித்த மகதிஹசனின் கேள்விக்கு அவர் அளித்த பதில்ல இந்த விடயம் குறித்து கருத்து கூற மறுத்தார். நோ கண்டெஸ்ட் என்று சொன்னார். ஐக்கிய நாடுகள் தெரிவித்து விட்டது, நான் அடுத்த ஐக்கிய நாடுகள் தெரிவித்து விட்டது, எனவே அடுத்த கேள்வியை கேளுங்கள் என்று மகதிஹசனிடம் அவர் குறிப்பிட்டார். இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறுத்தது சிறுபிள்ளைத்தனமானது என்று மகதிஹசன் தெரிவித்தார். அதுக்கு பிறகுதான் ரணில் விக்ரமசிங்க கொஞ்சம் சுதாகரித்து கொண்டு, சரி நான் சிறுபிள்ளைத்தனமா நடந்து கொள்றேன் என்றால் காந்தியும் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டார், காந்தியும் பல இடங்கள்ல பதிலளிக்க மறுத்து விட்டார், உங்களுக்கு வரலாறு தெரியாதா என்று மகதிஹசனிடம் திரும்ப கேட்டார். ஆனால் பலவந்தமாக காணாமல் போக செய்யப்பட்டமை குறித்தும் அரசாங்கம் எத்தனை பேரை கண்டுபிடித்துள்ளது என்ற கேள்விக்கும் ரணில் விக்ரமசிங்க பதிலளிக்க மறுத்து விட்டார். ஆகவே இது ஒரு இப்ப ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இப்ப இங்க லண்டன்ல பார்க்கும் பொழுது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படித்த ஒருவர் பதிலளிக்க மறுக்கிறாரே என்ற ஒரு விஷயம், ஏதோ ஒரு பதில அவர் சரியாக சொல்ல வேண்டும் சரி என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். என்னன்னா அந்த ஆடியன்ஸ் மிக முக்கியமான ஆடியன்ஸாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்ன அதிர்ச்சியில தலையாட்டினார்கள். அப்ப அது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தெரியும், இங்கு உள்ள இந்த கல்ச்சர் என்னன்னு அவருக்கும் தெரியும். ஆகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவது குறித்த கேள்விக்கு ரணில் விக்ரமசிங்கவின் அணுகுமுறை அவரது இரக்கமற்ற தன்மையையும் இலங்கை நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த இரக்கமற்ற மனப்பான்மையையும் பெருமளவில் அநீதிகள் அட்டூழியங்கள் நிகழும் நிலைக்கு எவ்வாறு வந்தோம் என்பதையும் எடுத்து காட்டுகிறது என்று நிபுணர் குழுவிலே அந்த அந்த பேனல்ல காணப்பட்ட பேள் அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் மதுரா ராசரட்னம் தெரிவித்தார். அது எடுபட்டது. என்னென்னால் இப்ப ரணில் விக்ரமசிங்க ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். ஜனாதிபதியாக இருந்தவர், 6 முறை பிரதமராக இருந்தவர். ஆகவே அவர் பொறுப்பு கூற வேண்டிய இடத்துல இருக்கிறார். 1000 தான் இருந்தாலும் அவர் விட்டு விலக முடியாது. மதுரா ராசரட்னம் முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற விடயங்களுக்கும் காசாவில் இடம்பெற்ற விடயங்களுக்கும் இடையில் முக்கியமான ஒற்றுமை இருக்கிறது. 2 இடங்களிலும் பொதுமக்களே கடற்கரையை நோக்கி தள்ளினார்கள்.
தொடர்ச்சியான இடைவிடாத முடிவற்ற குண்டு வீச்சினை மேற்கொண்டார்கள். முள்ளிவாய்க்காலிலும் அதுதான் நடந்தது. பொதுமக்களை மனிதாபிமான முற்றுகைக்குள் உட்படுத்தினீர்கள். நேர சொன்னார் அவர் மயக்க மருந்து கூட இல்லாமல் மருத்துவ சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. 5 மாதங்களில் 45,000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிடுகிறது. இப்ப யுத்தத்தின் இறுதி நாட்களில் நாளாந்தம் 1000 பேர் கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட. மேலும் பலருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று மதுரா ராசரட்னம் அங்கே குறிப்பிட்டார். இந்த குற்றங்கள் ஏன் இடம்பெற்றன என்றால், நீங்கள் ஒரு அரசியல் அமைப்பை கொண்டிருக்கிறீர்கள். ரணில் விக்ரமசிங்கவும் இதன் ஒரு பகுதிதான். கடந்த 70 ஆண்டுகளாக நல்ல ஆட்சியை பலி கொடுத்து விட்டு, நீதியை பலி கொடுத்து விட்டு, பெரும்பான்மை இனத்தவர்களை சிங்களவர்களை மகிழ்வித்து இனவரி அரசியலுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் என்ன நடக்கும், முடிவில் என்ன நடக்கும் என்று மதுரா கேள்வி எழுப்பினார். ஆனால் இந்த விஷயங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவருக்கு தெரியும் இந்த கேள்விகள் வரும் என்று தெரியும். அந்த பெனலை பார்த்த உடனே அவருக்கு தெரிந்திருக்கும் இந்த விஷயங்கள் வரும் என்று. அடுத்தது சவேந்திர சில்வா விஷயம் தொடர்பாக இலங்கை ராணுவ தளபதியாக இருந்த வேளை யுத்த குற்றங்களில் சட்டவிரோத கொலைகளில் ஈடுபட்டார் என்று அமெரிக்காவினால் குற்றம் சாட்டப்பட்ட சவேந்திர சில்வாவுக்கு மீண்டும் நியமனம் வழங்குவது குறித்து ரணில் விக்ரமசிங்கவிடம் வழங்கியது குறித்து ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனா ரணில் விக்ரமசிங்க அது தான் செய்தது சரிதான் என்று சொல்லியும், சவேந்திர சில்வா யுத்த குற்றங்களில் ஈடுபடவில்லை என்றும், அவரை பற்றி தான் முழுமையாக திருப்தி அடைந்த காரணத்தினால் தான் அவருக்கு அந்த பதவியை வழங்கினேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்ப அது பார்வையாளர்கள் மத்தியில மிக தெளிவாக தெரியும். சவேந்திர சில்வாவினுடைய யுத்த குற்றங்கள் தொடர்பாக தெளிவாக தெரியும். ஆனால் இப்ப நிரூபியுங்க சொல்லி கேட்டா எவ்வாறு நிரூபிப்பது, அதற்கான வழிமுறைகள் வேண்டும். அவர் சட்டமாதிபர் மீது எல்லா விஷயங்களையும் தூக்கி பாரம் போட்டார். சரிதான். இப்ப ஒரு இன்டர்வியூல எப்படி கேள்வி கேட்பவரை பதில கொண்டு எவ்வாறு அவரை மாற்ற வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நல்லா தெரியும். அடுத்த மருத்துவமனை மீதான கண்மூடித்தனமான குண்டு வீச்சுக்கள், கைது செய்யப்பட்ட தமிழ் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டமை போன்றவற்கு சவேந்திர சில்வாவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஐக்கிய நாடுகள் சபை பல அறிக்கைகளிலே தெரிவித்திருந்த போதிலும் ரணில் விக்ரமசிங்க சொன்னார் அவர் அவ்வாறான நடவடிக்கைகளில் சவேந்திர சில்வா ஈடுபட்டிருக்கவில்லை என்று. இப்ப ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த கருத்தினை பிபிசியின் இலங்கைக்கான முன்னாள் செய்தியாளர் பிரான்சிஸ் ஹாரிசன் இது ஒரு வியப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார். இவர் இப்படி சொல்றது இது பெரிய ஆச்சரியமா இருக்கு என்று சொன்னார். அவர் அந்த பெனல்ல இருந்தார், நிபுணர் கேள்வி கேட்கக்கூடிய அந்த பெனல்ல இருந்தார். இது அடுத்தது இது பதிலளிக்கப்பட வேண்டிய விடயம் அல்ல என்று தெரிவிப்பது பாதிக்கப்பட்டவர்கள், அனாதையாக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களை முற்றிலும் அவமதிப்பதாகும் என்று பிரான்சிஸ் ஹாரிசன் சொன்னார். அடுத்தது மருத்துவமனைகள் மீது விமான குண்டு வீச்சு இடம்பெற்றது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்ட வேளை அதனை ரணில் ஏற்றுக்கொண்டார். அதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று தெரிவித்தார். என்ன நடவடிக்கை என்று அவர் தெளிவுபடுத்தவில்லை. ஆகவே இது முக்கியமாக இடம்பெற்றது, இடம்பெறல் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிடவில்லை. ஆகவே மாரியாசனுடைய இன்டர்வியூ ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. ரணில் விக்ரமசிங்க இவ்வளவு அனுபவம் உள்ள அரசியல்வாதியாக இருந்தும் இப்ப சரிதானே, இப்ப உலகத்திற்கு அவருடைய விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு இன்டர்வியூவாக இந்த இன்டர்வியூவை பார்க்கக்கூடியதா இருக்குது, இந்த பேட்டியை பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுவரையில இப்படி ஒரு இன்டர்வியூ ரணில் விக்ரமசிங்கிட்ட யாருமே எடுத்ததில்லை. எல்லாரும் போய் சார் என்று சொல்லி அமைதியாக உட்கார்ந்து பியோன் டிவி எல்லாம் அவரை பொருளாதாரத்தில இருந்து மீட்டவர் என்றெல்லாம் தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நேஷனலை பற்றி விமர்சனங்களை முன்வைக்கிறார், ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி விமர்சனங்களை முன்வைக்கிறார், இயூவை பற்றி விமர்சனங்களை முன்வைக்கிறார். ஆனாலும் கூட ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசியல் அனுபவத்துல முக்கியமான ஒரு விஷயம், இப்ப ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, இப்ப இது மில்லியன் வியூவர்ஸை சென்றடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய இந்த பிரச்சனை விடயத்தில் ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷவை மதியசன் கேட்டார் அந்த விஷயத்தையும். மஹிந்த ராஜபக்ஷவை காப்பாற்றுவது, அவர் ஜோசித ராஜபக்ஷ சட்டமாதிபர் திணைக்களத்தின் மூலம்
மூலம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார், விடுதலை செய்யப்பட்டார். நாமல் விடுதலை செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்டார், விடுதலை செய்யப்பட்டார். கோட்டாபய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்றெல்லாம் விஷயங்களை ரணில் விக்ரமசிங்க சொன்னார். தான் ரணில் மஹிந்தவினுடைய ரணில் மஹிந்த என்றுதான் இலங்கையிலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த அந்த பேருக்கா உரித்தானவர் இல்லை என்றதை நிரூபிக்க முயன்றார். ஆனால் அவரால் முடியாமல் போய்விட்டது. இருந்தும் ஒரு பொறுப்பு கூட கூற வேண்டிய இடத்துல இருந்த முன்னாள் ஜனாதிபதி மிக தெளிவான ஒரு ஒரு விஷயத்தை முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க மிக தெளிவான ஒரு விஷயத்தை அவர் மூலமாகவே வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் மஹதி ஹசன். இது ஒரு முக்கியமான விடயம். இது தொடர்பாக நாம் தொடர்ந்து பேச வேண்டி இருக்கிறது. பேசுவோம். பல முக்கியமான பேட்டிகளை, சந்திப்புகளை நாம் செய்வோம். இதுவரையில் இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவில் சுருக்கமாக இந்த விடயத்தை நான் குறிப்பிட்டேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.